அமெரிக்காவிலிருந்து கோடை விடுமுறைக்கு தமிழகம் செல்ல விரும்பும் ரஜினி ரசிகர்கள் கபாலி வெளியீட்டிற்காக காத்திருக்கின்றனர். அமெரிக்காவில் மே கடைசி வாரம் முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் மே முதல் ஆகஸ்ட் வரை அமெரிக்காவிலிருந்து தமிழகம் சென்று வருபவர்கள் ஏராளம். இந்த காலகட்டத்தில் விமான கட்டணமும் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் 2 மடங்காக உயர்வதும் உண்டு. ஆகையால் ஊருக்கு செல்ல விரும்புபவர்கள் 6 மாதங்களுக்கு முன்னதாகவே திட்டமிட்டு டிக்கெட் வாங்குவதுண்டு. இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கபாலி ஜூன் மாதம் வெளியாக வாய்ப்பு இருப்பதால் அமெரிக்க ரஜினி ரசிகர்கள் தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ அனுபவத்தை மீண்டும் பெற ஆவலாக உள்ளனர். நாம் தொடர்பு கொண்ட பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் சம்மரில் ஊருக்கு போகணும், ஆனால் டிக்கெட் வாங்கவில்லை. கபாலி ரிலீஸ் தேதி தெரிந்த பிறகுதான் புக் செய்ய வேண்டும் என்றார்கள். விமான டிக்கெட் விலை அதிகரிக்குமே என்றால் பரவாயில்லை, தலைவர் படத்தை மீண்டும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம ஊரில் பார்க்க இப்படி வாய்ப்பு கிடைப்பது பெரிய சந்தோஷம் என்கின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு 8.5 கோடி ரூபாய்க்கு கபாலி உரிமை விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் காட்சியை தமிழகத்தில் தங்களுக்கு பிரியமான தியேட்டரில் பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். அமெரிக்க ரஜினி ரசிகர்கள் தமிழகத்தில் கபாலி திரைப்படத்தை பார்ப்பது இயக்குனர் ரஞ்சித் மற்றும் தயாரிப்பாளர் தானு கையில்தான் இருக்கின்றது. கபாலி வெளியீட்டு தேதியை தற்போதே அறிவித்து படத்தை தேர்தலுக்கு அடுத்த வாரம் வெளியிட்டால் தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.